அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான அறிவிக்கின்படி என்ன பார்த்தீங்கன்னா, தெற்கு அந்தமான் கடலில் உருவானது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை மட்டும் விடப்பட்டிருக்காங்க கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு அதாவது அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதியில் நிலவிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து நேற்று காலை தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலவுகிறது சொல்லியிருக்காங்க. இதுபோல் பார்த்திங்கன்னா, தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவு வருதும். இந்த நிலை பார்த்திங்கன்னா நேற்று தினம் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடலில் பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதாவது 24ஆம் தேதி வாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு அதாவது வங்கக்கடலில் ஒரு மத்திய பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு மேலும் வலுப்பெறக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக பார்த்திங்கன்னா 11 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ வானிலை மற்றும் மழை பற்றி கொடுத்தவர்களை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.